நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் எப்படி ஸ்கின் கேர் பண்ணுவேன்றது மட்டும் தான் எனக்கு சொல்ல தெரியும். இப்போ நான் எப்படி ஸ்கின் கேர் பண்ணுவேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாடி கேர்ல இருந்தா ஆரம்பிக்கணும். ஏன்னா குளிச்சுட்டு வந்தோடனே நம்ம பாடி கேர் தான். அதனால பாடி கேர்ல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாமே பை ஒன் கெட் ஒன்ல தான் வாங்கி வச்சிருக்கேன் நானு. அதனால ஒன்ன மாதிரி காசு வேஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லாமே பை ஒன் கெட் ஒன்ல தான் வாங்குவேன். அப்படிதான் நான் பேசுவேன். எங்க பாரு எல்லாத்துலயும் ஒண்ணு இருக்கும். சரி ரெண்டு சாரி ரெண்டு கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா ஒண்ணு வச்சுக்க மாட்டேன். அந்த பாப்பா எல்லாமே ரெண்டு தான் வச்சுப்பா. உலகத்துல எல்லாமே ரெண்டு தான்டா. அதனால எல்லாமே ரெண்டா. ஆமா இங்க பாரு கிளைகாலிக் ஆசிட் ரெண்டு. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தோன்னு என்ன பண்றதுன்னா இந்த கெஃபைன் பாடி பட்டர் போடுவேன். அத்தியா இது புதுசு இருக்கு. எல்லாமே பை ஒன் கெட் ஒன் காண்டி தவம் இருப்பேன். இது அப்பதானே தெரியும் ரெண்டு இருக்குன்னு. பாத்து கையில போட்டு கிளாஸ் உடச்சு ஒண்ணு பெட்டு தான் அது. இல்ல பரவாயில்ல நான் உள்ள கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். இது புதுசு. அடுத்து இது ஃபர்ஸ்ட் போட்டுறணும். இது எப்ப தெரியுமா போடணும்? பாடி ஹைட்ரேட்டடா இருக்கும்போது நம்ம போடணும். எப்பயுமே தண்ணியா இருக்கும் போதே. வெட்டு கிடையாது. வெட்டுனா என்ன அர்த்தம்? வெட்டுனா தண்ணியா இருக்குன்னு அர்த்தம். ஹைட்ரேட்டட்னா என்ன அர்த்தம்? அதான் நம்ம வந்து பேட் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இமிடியேட்டா நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும் பாடி பட்டர். அதெல்லாம் இது வந்து புரியும். இது தமிழ் அதுக்குன்னு சொல்லணும்னா ஓகே. அப்படி நீங்கள் குளித்து முடித்து வந்த பின்பு துவட்டிய பின்பு உடனே நீங்கள் இதை அப்ளை செய்ய வேண்டும். அப்ளை போட வேண்டும். உடம்புல போட வேண்டும். இப்படி போடணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இதான் போடணும். இது வந்து இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட். ஏன்னா பாடி பட்டர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம். இல்ல கிடையாது. இல்லங்க எல்லாமே ப்ரமோஷனல் கிடையாது. முழுக்க எங்களோட அந்த கம்பெனில காசு வாங்குற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளவு இது கிடையாது. நாங்க அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க கிடையாது. ரொம்ப பேசாத சரியா? ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஓவரா நீ அந்த பாடி பட்டருக்கு அப்புறம் நம்ம பாடி லோஷன் போட்டே ஆகணும். ரொம்ப முக்கியம். இது என்னோடது. அதுக்காண்டி நம்ம கான்டென்ட் முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் அந்த லோஷன் போட மாட்டேன். இந்த லோஷன் தான் போடுவேன். இது பாத்துக்கோங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து மூடி. ஐயோ நான் ரொம்ப இதுவா பேசுறேன். அந்த மூடி இல்ல. நான் வந்து ரொம்ப மூடியா ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி மூடி. அது வந்து என்னன்னா மூடினா பல மூட்ஸ் இருக்கு நமக்கு. அந்த மீனிங் நம்ம இந்த ஓட்ஸ் நம்ம வந்து உடம்புல போடுற மாதிரி இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஹைட்ரேட்டிங்கா ஸ்மெல் நல்லா இருக்கு. ஏன்னா நானே யூஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்குதான் கூட இன்னைக்கு இல்ல மாட்டிக்கிட்ட பங்கு யூஸ் பண்ணேன். ஒரு டைம் யூஸ் பண்ணேன். சரி ஓகே இதுதான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து மூடி வந்து பை ஒன் கெட் 3 ஆஃபர் போடுவோம். நம்ம வந்து 2 கண்ணா நம்ம இது பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பை ஒன் கெட் 3 போடுறோம். பை ஒன் கெட் 3னா ஒரு இது 200 ரூபாய். ஒரு இது வந்து 200 ml. ஆனா பை ஒன் கெட் 3னா நம்ம 600 ml வந்து 200 ரூபாய்க்கு வாங்கலாம். நீங்க வந்து ஓவர் இன்ஃபர்மேஷனா ரொம்ப இழுக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொன்னீங்கன்னா உங்க வேலையை பாருங்க. எடிட்டர் அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. நமக்கு அடுத்து இது வந்து MKFனோடது. இது எனக்கு பிடிக்கவே இல்லை. இது நல்லாவே அப்ப எனக்கு கொடுத்துரு. வேண்டாம் அப்ப கொடுத்துரு. பரவாயில்ல கொடு. உனக்கு வேணாமா? அப்ப எனக்கு கொடுத்துரு. இல்ல எனக்கு வேணும். எனக்கு பிடிக்கவே இல்லை. இதுல பிடிச்ச ஒரே விஷயம் இதுல ஸ்மெல்லு செமையா வரும். வெண்ணிலாவோட ஸ்மெல் வரும். ஆனா இது எனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னா இது வந்து இது அவன் என்ன சொல்றான்னா அது நல்லா உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைஸ்டா உங்களை வச்சுக்கிறோன்னு. ஆனா இது மாய்ஸ்சரைசிங்காவே இல்ல. ஒரு மாதிரி ரொம்ப வாட்டர் லைட்டா இருக்கு. நீ எவ்வளவு போட்டாலும் ட்ரை ஸ்கின்னுக்கு சுத்தமா செட் ஆகாது. மேபி ஆயிலி ஸ்கின்னா பாடியில ஆயிலி ஸ்கின்னா இருக்காங்கன்னா சூட் ஆகும் மேபி. அப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்கு அடுத்து ரோலான் சீரம், அன்றாம் ரோலான் சீரம். இது வந்து என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது நம்மளோட லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் பாக்குறோம். அதுக்கடுத்து நம்ம அண்டர்ஆர்ம் ரோலான். அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து சன்ஸ்கிரீன் பாடி லோஷன். மொத்தமா நம்ம சன்ஸ்கிரீன் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிரும். இதுவரையும் நம்ம பண்ணதெல்லாம் நம்ம அதுவும் ப்ரொடெக்ட் தான். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணுவோம்? எடிட்டர் மேலதான் அங்க ஃபுல் நம்பிக்கை வச்சுக்கோ. ஏன்னா எங்களுக்கு ஸ்கில் கிடையாது. அப்படியா? சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பாடி கேர் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். இப்போ பாடி கேர்ன்றப்போ நம்ம முக்கியமா கை கால் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த பாட்டை முடிச்சாச்சு. சன்ஸ்கிரீனும் போட்டு சீல் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து நம்ம வரப்போறது ஃபேஸுக்கு தான் லேயரா நம்ம SPF ஓட இருக்கிறது. அது காட்டலையே விஷயம். என்ன விஷயம்? பாடி லோஷன். அதான் இப்ப காமிச்சேன்னு காட்டியாச்சா? அது SPF ஓட இருக்கிறதுன்னு சொல்லணும் மெயின். ஏய் சன்ஸ்கிரீன்னா என்னடி? சன்ஸ்கிரீன் தான் சொல்றேன். சன்ஸ்கிரீன் பாடி லோஷன்.
இது வந்து செம்மையா இருக்கும். ஐயோ அந்த ஸ்மெல் இருக்கே. ஆக்சுவலா எனக்கு வந்து அது போடும்போது என்ன ஆகுதுன்னா ஃபுல்லா டேன் ஆகுது. போடும்போதுதான் டேன் ஆகுது. நான் போடாம போனேன்னா கூட எனக்கு டேன் இல்ல. அது உங்களோட இதுவா இருக்கும். என்ன சொல்றது, மன பிராந்தி. கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, இது ஒண்ணு இல்ல, வெறும் மன பிராந்தி. மன பிரமை. நிஜம், நான் இது பண்ணேன், எனக்கு அது செட் ஆகல. ஓகே, அதுக்கப்புறம் என்னது? ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபேஸ்க்கு தான் வரோம். இப்போ ஃபேஸ்க்கு என்ன பண்றோம்னா, எடுத்த உடனே நம்ம வந்து கிளென்சிங் பண்றோம், கிளென்சர் பண்றோம், ஃபேஸ் வாஷ். இது கிளென்சர் கிடையாது, இது ஃபேஸ் வாஷ். கிளென்சருக்கும் ஃபேஸ் வாஷ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் அதை அடுத்த வீடியோல சொல்றேன். நான் அடுத்த வீடியோ போறேன், உனக்கு மூஞ்சி சொல்லு. ஓகே, கிளென்சரும் ஃபேஸ் வாஷும் என்னன்னா, கிளென்சரை பொறுத்தவரை நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியல, நம்ம ஊர்ல எல்லாத்துமே ஒன்னாதான் சொல்றாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கிளென்சர்னா என்னன்னா, அது அப்படி கிடையாது. அத போட்டுட்டு நம்ம அப்படியே வைப் பண்ணாலும் அது போகும். அதுதான் சொல்றேன், ஃபோம் வராது ஃபேஸ் வாஷ்ல. நமக்கு இதுவும் ஃபோம் வராது, ஃபேஸ் வாஷ் தான் ஃபோம் வராது, இது ஃபோம் வராது. நான் போட்டே வந்துச்சு இல்ல. வரது எல்லாமே ஃபோம் கிடையாது. ஃபோம்னா நோர தப்பி நோர அள்ளி வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு நல்லாவே. சரி, அதான் எனக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஸ். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நமக்கு தேவை. அடுத்து நம்ம போட போது டோனர். இது வந்து டெய்லி போடக்கூடாது. டெய்லி போனா அவிஞ்சு போயிடும். ஐயோ, நல்லா கேட்டுக்கோங்க, கிளைகாலிக் தினம் போடுறவே ஸ்கின் அவிஞ்சு போயிடும். 10 வருஷத்துல ஆக்சுவலா கிளைகாலிக் தினம் போட மாட்டேன். என் டோனர் வந்து ஆக்சுவலா என் டோனர் எடு இந்த இருக்கு. நான் வந்து கான்ஷியஸ் கெமிஸ்டோட செராமைட் மில்க் டோனர் தான் யூஸ். இது நான் அவளோடது அவ வீட்டுக்கு போகும்போது அவளுக்கே தெரியாம நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது வந்து கேவலம். கான்ஷியஸ் கெமிஸ்ட் ஆக்சுவலா நான் வந்து எந்த டோனர்லாம் யூஸ் பண்ணேன், சும்மா ரேண்டம் டோனர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் நான். இதுன்னு மட்டும் கிடையாது. கான்ஷியஸ் கெமிஸ்ட் அட்டாக் பண்ணி டாட்டன்க்கு இது கான்ஷியஸ் கெமிஸ்ட் என்ன தெரியுமா பிரச்சனை? அவன் நிறைய இதுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் போடுறான். கிடையாது, இதுல கிடையாது. இதுல ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச சன்ஸ்கிரீன்ல மட்டும் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் கான்ஷியஸ் கெமிஸ்ட். எதுக்குன்றேன், எதுக்கு மூஞ்சில என்ன நீ ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு? மூஞ்சில சென்ட் அடிச்சுப்பியா? அடிக்க மாட்டல்ல. அது வந்து சன்ஸ்கிரீன் நல்லா மூஞ்சில சென்ட் அடிப்பீங்களா? ரிவ்யூஸ் பார்த்துட்டு அது வாங்குனா மக்களை பார்த்து கேக்குறேன். கால இந்த மூஞ்சில சென்ட் அடிப்பீங்களா? சென்ட் அடிப்போமா யாராவது? ஆனா இது ஸ்மெல் வந்து நல்லா. அப்புறம் ஏன் ஃப்ரேக்ரன்ஸ் போடுறான்? அப்புறம் பெர்ஃப்யூம் அந்த பெரி ஸ்மெல் அப்படியே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத கண்டென்ட்ங்க. பேசிக்கிறோம், ஆனா போடும்போது இதா இல்ல. சரி, நீங்க பேசி முடிங்க ஃபர்ஸ்ட். என்ன பேசி? நான் எல்லாமே கான்ஷியஸ் கெமிஸ்ட் சரி, ஓகே, செட்டா வாங்கிட்டேன். அடுத்து வந்து சீரம் வந்து போடாதீங்க. சீரம் வந்து நைட்டுக்கே போடுங்க. அப்படி ஒண்ணும் உங்க ஸ்கின் வந்து அவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அப்படின்னாலுமே நீங்க நைட்டு மட்டும் போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை போட்டா என்ன, எதுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை போடுறீங்க? நான் வந்து வெளியே போற டைமும் போடுவேன். ஏன்னா அவங்களுக்கு காசு இருக்கு, என்கிட்ட காசு இல்ல. சோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் போட்டாலே போதும். அப்படியே போடணும், காலையில போட்டே ஆவேன் அப்படின்னா ஹையர்லானிக் ஆசிட் சீரம், இந்த ஹைட்ரேட்டிங் தேவையான ஏதாவது சீரம் இருந்தா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், போட்டுக்கோ. ஓகேவா? புரியுதா? அதுக்கு அடுத்து இது வந்து மாய்ஸ்சரைசர் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் நான் வாங்கினேன். அப்பா எவ்வளவு இருக்கும் தெரியுமா? அதுல 200 கிராம், இது ஒரு 200 கிராம், மொத்தம் 400 கிராம். எனக்கு டாட்டன் கீழே ஒரு இந்த டாட்டன் கீ இந்த இது வந்து நான் தீர்த்துட்டேன். இது வந்து நான் யூஸ் பண்ணப்போ வந்து இது நான் கொடுத்தது. நீ கொடுத்தது? ஆமா, நீ கொடுத்தது, இவ கொடுத்தது. இது அழகா இருக்கும். டாட்டன் கீயோடதே அவனோடதே கியூட்டா இருக்கும் எல்லாமே. இப்போ வந்து டாட்டன் கீ வந்து 60 ml 60 mlக்கு சாரி 60 இல்ல 80 ml ஆமா 60 mlக்கு குடுக்குறானா. இந்த 60 ml எனக்கு 4 monthsக்கு வரும். ஏன்னா நான் மூஞ்சிக்கு மட்டும் தான் போடுவேன். கழுத்துக்கெல்லாம் வேற மாய்ஸ்சரைசர் வச்சிருக்கேன் அதுக்காகவே. சோ இது மூஞ்சிக்கு மட்டும் போட்டு 4 மாசத்துக்கு வரும். அப்ப இது 1 வருஷத்துக்கு வரும்னு அர்த்தம். அப்ப இது 1 வருஷம்னா இது 2 வருஷம். 2 இயர்ஸ்க்கு நான் 500 மட்டும் செலவு பண்ணா போதும் எனக்கு மாய்ஸ்சரைசர் அப்படியே ரெடியா இருக்கும். ஆனா என்ன பை ஒன் கெட் ஒன்காண்டி வெயிட் பண்ணணும். ஆனா என்ன மாதிரி அள்ளி அள்ளி போடுறவங்களுக்கு சீக்கிரமா தீந்துரும். கான்டென்ட் நல்லா இல்ல. ஓகே, அடுத்து வந்து இது வந்து இது ஆக்சுவலி வந்து டெர்மாக்கோட சீகா மாய்ஸ்சரைசர். இது வந்து சீகா மாய்ஸ்சரைசர்னு நினைச்சிட்டு நான் சீகா தானே இருக்கு, நார்மலா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அதுல டிரான்எக்ஸமிக் ஆசிட் இருந்தது. சரி, நான் என்ன பண்ணேன், என்னோட ஸ்பாட்ல ஆக்னே இருக்கிற இடத்துல மட்டும் போட ஆரம்பிச்சேன். நான் அதிகமா இது யூஸ் பண்றது இல்ல. இந்த மாய்ஸ்சரைசர் முழு ஃபேஸ்க்கு போடுவேன். இது வந்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க நான் ஆக்னே இருக்கோ அங்க மட்டும் நான் போடுவேன். 1 வீக்ல எனக்கு அந்த ஆக்னே வந்து ரொம்ப கம்மியா, அந்த ஆக்னே இருந்த இடமே தெரியாது.
லைட்டா உத்து பாக்குறவங்களுக்கு மட்டும் தெரியும். அது அந்த அளவுக்கு இது நல்லா அப்ப ரொம்ப சோ ஸ்பாட் ட்ரீட்மெண்டா நான் யூஸ் பண்றேன். எனக்கு பிடிச்சிருக்கு ட்ரீட்மெண்டா யூஸ் பண்றேன். அதுக்கு அடுத்து சன்ஸ்கிரீன். சோ சன்ஸ்கிரீன் வந்து நான் இப்போ இந்த இது யூஸ் பண்றேன். இது நிறைய பேருக்கு தெரியும். இது டாட் அண்ட் கியோட வைட்டமின் சி. ஆனா இது vitamin C. போட்டா நான் டல்லா தெரியுற மாதிரி இருந்துச்சு. டல்லா இருக்கிறவங்களுக்கு டல்லா தாங்க தெரியும். நீங்க தேவலாம் பேசாது. இதெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். இந்த அப்புறம் இது நான் என்ன யூஸே பண்ணல. ஆனா பாக்கவே எப்படி செமையா இருக்கு. சாப்பிடணும் போல இருக்கு. அப்படியே மாம்பழம் எனக்கு அப்படி இல்ல. மாசா. எனக்கு அப்படி இல்ல. ஓகே. அடுத்து இது வந்து வெளிய போனா போடுறதுக்கு. அதாவது வந்து வெளிய போனானா இப்போ 2 ஹவர்ஸ் எதுக்கு பிரச்சனைக்கிறீங்க? 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு சன்ஸ்கிரீன் தீந்து போயிடும் ஃபேஸ்ல. சோ அப்ப என்ன பண்ணணும்? ரீஅப்ளை பண்ணணும். ரீஅப்ளை பண்றதுக்கு நம்ம வந்து இதை இப்படி எடுத்து அப்படி சும்மா இப்படி இப்ப நான் வந்து மேக்கப் போட்டிருக்கேன். நான் இதோட ரீஅப்ளை பண்றேன். இதுல வந்து டாட் அண்ட் கியூன் வச்சிருந்தேன். அது எங்க? அந்த டாட் அண்ட் கியூன் இது இல்ல. இது இல்ல. அது அங்கேதான் டாட் அண்ட் கீ சரி காணோம். அது நல்லா இருந்தது. இது நல்லா இல்ல. இது ஆக்சுவலி பழசு. புதுசு உள்ள இருக்கு. இது வந்து இப்படி பண்ணி நான் தேய்ச்சிக்கிடுவேன். ஸ்டிக் சன்ஸ்கிரீனே. ஆனா இது நல்லா இல்ல. இது இப்ப எப்படி இருக்குன்னா இது எர்த் ரிதமோடது வந்து எனக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சில பேர் வந்து நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அவங்க வந்து நேச்சுரல்னு பண்றதுலாம் ஓகே தான். ஆனா அந்த ஃபார்முலேஷன் செட் ஆகுதா இல்லையான்றது தெரியணும். இது எப்படி இருந்துச்சுன்னா போட்டோன்னே ஸ்கின்ல வந்து என்ன வலிகிற மாதிரியே இருந்தது. மேபி அவங்க வச்சிருக்க வேற வேரியன்ட் செட் ஆகலாம். ஆனா இது வந்து அதாவது ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆயில் ஆக்குது. எங்க ஆயிலி ஸ்கின்லாம் இல்லையே. நம்ம நார்மலா போடும்போது நார்மலா பேலன்ஸ்டால தெரியணும். இது எப்படின்னா ஒரு பாம் மாதிரி. அந்த ஸ்மெல்லே பாத்தீங்கன்னா ஸ்மெல்லே பாரு ஒரு அமிர்தாஞ்சன் பாம் ஸ்மெல் வரும். என்ன ஓமத்திரம் வாட அடிக்குது? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அந்த ஸ்மெல்லே அந்த நேச்சுரலா பண்றாங்கன்றது ஓகே. ஆனா அது ஸ்கின்னுக்கு கரெக்டா செட் ஆவற மாதிரி இருக்கணும். இல்லன்னா அது வேஸ்ட். ட்ரை ஸ்கின் போட்டாலுமே அது ஆயில் தான். அது ஆக்சுவலா ஆயில் மாதிரி தான் இருக்கும். சோ மேபி வேற செட் ஆகும். இது நான் செட் ஆகுது. அவ்வளவுதான். இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து எங்க கிட்ட ப்ராடக்ட்ஸ் இல்ல. இல்லையா? புதுசா வாங்கிட்டேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சொல்ல மாட்டேன். இது வந்து வாரத்துக்கு ஒருக்க யூஸ் பண்றது. இல்லன்னா மாசத்துக்கு ஒருக்க யூஸ் பண்ணலாம். இது வந்து யூஸ் பண்றது எப்படின்னா இப்போ நிறைய பேர் கெமிக்கல் ஆசிட் எல்லாம் இப்போ போய் இங்க போறாங்களா? அங்க அது பேர் என்ன? எங்க பீச் இல்ல டாக்டர் பார்க்க போறாங்கல்ல. ஸ்கின் கிட்ட ஐயோ டெர்மட்டாலஜிஸ்ட போறாங்கல்ல. போயிட்டு அது பேர் என்னமோ ஒண்ணு ஸ்கின் கிளினிக் தான். ஸ்கின் கிளினிக் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா ஐயோ அது பேர் என்ன கெமிக்கல் பீல்னு ஒண்ணு பண்றாங்க. அது வந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல பண்றாங்க. அது பண்றதுக்கு பதில் எனக்கு தெரிஞ்சு இதையே நீங்க வீக்லி ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தனே மந்த்லி ஒன்ஸ் அதுக்கடுத்து வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்கின்னோட தேவையில்லாத டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் போக்கி அது கொஞ்ச நாள்லயே நமக்கு நல்ல இந்த டேன் குறையும். நமக்கு இருக்கிற பிம்பிள் மார்க்ஸ் குறையும். இந்த மாதிரி எதுனாலும் குறையும். அந்த மாதிரி